மற்றும் பெருமக்களுக்கும் வணக்கமும் நன்றியும். குறிப்பாக இளங்கோவன் ஐயா, அருளானந்தன் ஐயா, குணசீலன் ஐயா, அத்தனை பேருக்கும் வணக்கத்தை கூறி, இன்றைய சிறப்பு விருந்தினர் நாடறிந்தவர், உலகம் அறிந்தவர், மிகுந்த சிறப்புக்குரியவர் முகிலை ராஜபாண்டியன் ஐயா அவர். அவர் முகிலன் குடியிருப்பு என்று சொல்லக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்தவர். பல்வேறு சிறப்புகள் அவரை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு நாள் போதும், அவ்வளவு குறிப்புகள் இருக்கிறது. இருந்த போதிலும் சுருக்கமாக சிலவற்றை கூறி ஐயா அவர்களை அறிமுகம் செய்வதில் மிகுந்த பெருமை கொள்கிறேன். 30 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றிய சிறப்புக்குரியவர். MA தமிழ், மொழியியல் பெற்றவர். 4 துறைகளில் படித்தவர், தமிழ் படித்தவர், படித்தவர். அது மட்டுமல்லாமல் இதழ்கள், காந்திகள் சிந்தனை எல்லாம் சான்றிதழ் பட்டம் பெற்றவர். ஏற்கனவே சொன்னது போல மிக பெரிய அனுபவம், 30க்கும் மேற்பட்ட பணி அனுபவம் பெற்றவர். அவருடைய பதவிகளில் படக்கூடியது பதிவாளராக செம்மொழி நிறுவனத்தில் பணியாற்றிய காலம். நாங்கள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் மிக பணிகள், செம்மொழி மத்திய நிறுவனத்தினுடைய பல்வேறு சிறப்புக்குரிய கருத்தரங்குகள் எங்களுக்கு மிகப்பெரிய 3-4 முறை அவர் இதை கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் நாம் நினைத்து பார்க்கிற போது உயர்ந்த பதவியில் இருக்க நம்மவர் இருக்கும்போது ஒரு பெருமையாக இருந்தது. அதேபோல் தன்னை தொடங்கி மாநில கல்லூரிகள் தமிழ் பேராசிரியராக தொடங்கி தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்த சிறப்புக்குரியவர். நந்தனம் கலைக்கல்லூரியில் பணியாற்றியவர். கொளஞ்சியப்பர் அரசு கலைக்கல்லூரியில் பணியாற்றியவர். அதே போல திருவிக்கா அரசு கலைக்கல்லூரியில் பணியாற்றியவர். பயிற்றுனராக பல காலம் இந்திரா காந்தி திறந்தவெளி பல்கலைக்கழகத்தில். அதே போல வியப்புரியதாக முதுகலை தமிழாசிரியராக சில காலம் பணியாற்றியவர். இப்படி பல்வேறு சிறப்புக்குரியவர். இவர் இலங்கை, மலேசியா சென்று போல இன்றைக்கு பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தை பற்றி முழுக்க சிலப்பதிகாரம், தொல்காப்பியம் இப்படி மிக சிற்பமாக அத்தகைய பெருமை எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனுடைய தலைவராக இருக்கிறார் நாகர்கோயில் அறிவியல் உறுப்பினராக இருக்கிறார். அதே போல் இலக்கிய குறிப்பாக வாழும் எழுத்தாளர்களில் அவரை போல் நூல் படைத்தவர் யாரும் இல்லை சொல்லலாம். 100க்கு மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறார். தலை சிறந்த நூல்கள், உரை நூல்கள், நூல்கள், மூல நூல்கள், இப்படி பல்வேறு சிறப்புக்குரிய சிந்தனையாளர். அதுவும் குறிப்பாக நம் கல்லூரியோடு மிக நெருங்கிய தொடர்பு கொண்டவர். ஏற்கனவே நம்முடைய தும்பை ஆய்வுக்களத்தில் பேசியிருக்கிறார், நேரடியாக வந்து சொற்பொழிவாற்றியிருக்கிறார். ஆக நம் கல்லூரியோடு நெருங்கிய தொடர்பு கொண்ட ஐயா அவர்கள் நம்முடைய மேனாள் நம்முடைய அலுவலகத்தில் பணியாற்றிய சேகரையாவனுடைய சம்பந்தி என்று சொல்லுவதில் மிகுந்த பெருமை கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆக நல்ல பேச்சாளர், நல்ல திறனாய்வாளர், நல்ல நுட்பமான சிந்தனையாளர், அத்தகையவர் இன்றைக்கு நம்முடைய நூல்வாசி கூட்டத்தில் பேசுவது பெருமையாக இருக்கிறது.
ஆக வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் வணங்கி வாழ்த்தி வருக வருக என வரவேற்று என்னுடைய தொடக்க உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த முத்தமிழ் செல்வன் ஐயா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். சென்னை செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தினுடைய மேனாள் பதிவாளர் பேராசிரியர் முகிலை ராசபாண்டியன் ஐயா அவர்களை அகிலன் அவர்களினுடைய பால்மர காட்டினிலே என்ற நூல் குறித்து கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் டாக்டர் அருள்மொழி அவர்களே, அவர்கள் இன்று வரவில்லை என்று நினைக்கிறேன். டாக்டர் முத்தமிழ் செல்வன் அவர்களே, இணைய இணைப்பை வழங்கிக் கொண்டிருக்கும் நண்பருடைய பெயரை மறந்துவிட்டேன். நண்பர் அவர்களே, வினோத் அவர்களே, ஆளுமை மிக்க அறிஞர் பெருமக்களே, அன்பு மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். எனக்கு வழங்கப்பட்ட நேரம் 25 நிமிடம் மட்டுமே. 25 நிமிடத்தில் பால்மரக் காட்டினிலே என்ற இந்த நாவலை உங்களுக்கு தலைமாற்றி தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல. என்ற இந்த நாவலை உங்களுக்கு அறிமுகம் செய்ய வேண்டும். இப்படி புத்தக வாசிப்பு என்ற ஒரு நிகழ்ச்சியை ஒரு கல்லூரியின் தமிழ்துறை நடத்துகிறது என்றால் உண்மையிலேயே அந்த கல்லூரிக்கும் அதை நடத்தக்கூடிய பேராசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிக்க வேண்டும். பாட புத்தகத்திற்கு அப்பாற்பட்டு எதையும் படிக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் பேராசிரியர் பெருமக்களும் மற்றவர்களும் இருக்கிறார்கள் என்று தமிழ் கூறும் நல்லுலகத்தில் ஓர் எண்ணம் இருக்கிறது. அந்த எண்ணத்தை தவிடு பொடி ஆக்கி, தவிடே ரொம்ப பொடியா இருக்கும், அதை இன்னும் பொடியாக்கி, தவிடுன்னா உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். உங்க பக்கத்துல நெல் விளைச்சல் உண்டு என்று நினைக்கிறேன். தவிடு பொடியாக்கி நூல் வாசிப்பை மிகச் சிறப்பாக, அதுவும் 230வது வாரமாக நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். தும்பை ஆய்வுக்களத்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட ஆளுமை மிக்க பேராசிரியர்களின் முன்னெடுப்பால் ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரி முதன்மை கல்லூரியாக விளங்குகிறது. இப்போது நான் நேரடியாக பால்மர காட்டினிலே என்ற நாவலுக்கு வருகிறேன். இந்த பால், மரம், காடு, இன், ஏ ஒரு சொல்தான் பால்மர காட்டினிலே. அத பால் ஒரு பெயர், மரம் ஒரு பெயர், காடு ஒரு பெயர், இன் வேற்றுமை உருபு, ஏகாரம் ஈற்றசை. பால்மரக் காட்டினிலே என்று ஒரு தலைப்பில் 24 அத்தியாயங்களில் அகிலன் என்ற ஞானபீட விருது பெற்ற, சாகித்ய அகாடமி விருது பெற்ற, தமிழ் வளர்ச்சித்துறை விருது பெற்ற எழுத்தாளர் படைத்திருக்கிறார். அவருடைய இயற்பெயர் அகிலாண்டம். அகில இந்திய வானொலியில் பணியாற்றியவர். அகிலாண்டம் என்ற பெயரை அகிலன் என சுருக்கிக் கொண்டு தமிழுக்கு முதலில் ஞானபீட பரிசை பெற்று தந்தார். அவருடைய நாவல்கள் பெரும்பாலும் தலையணை சைஸில் இருக்கும். அது சித்திரப்பாவையாக இருந்தாலும் சரி, வேங்கையின் மைந்தனாக இருந்தாலும் சரி, வெற்றி திருநகராக இருந்தாலும் சரி, நாவல்கள் தலையணை சைஸிலும் இருக்கும்.
கையடக்க அளவிலும் இருக்கும். அப்படி கையடக்க அளவில் இருக்கக்கூடிய நாவல் இந்த பால்மரக் காட்டினிலே. இது நான் இப்போது உங்களுக்கு காட்டக்கூடிய இந்த புத்தகம் 20ஆம் பதிப்பு, 2017 வந்த 20ஆம் பதிப்பு. அப்படி என்றால் இந்த புத்தகம் எவ்வளவு பேரால் வாசிக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்திலே எல்லாம் ஒரு புத்தகம் ஒரு முறை அச்சிடப்படுகிறது என்றால் குறைந்தபட்சம் 1000 பிரதிகள் அச்சிடப்படும். இப்ப அச்சு தொழில்நுட்பம் வேறு. அப்படி 1000 பிரதிகள் அச்சடிக்கப்பட்டிருக்கிறது 20 முறை என்றால் எவ்வளவு பேரால் படிக்கப்பட்டிருக்கும் என்பதை நீங்கள் கணக்கிட்டுக் கொள்ளலாம். சரி, பால் பசு அப்படின்னா அல்லது பால் மாடு அப்படின்னா அது பால் கறக்கும் மாடு அப்படின்னு நாம தெரிஞ்சுக்குவோம். அதை போல பால் கறக்கும் ஒரு மரம் இருக்கிறது. ஒரு மரத்திலிருந்து நாம் பால் வடியச் செய்கிறோம். அது ரப்பர் மரம். இந்த ரப்பர் மரங்கள் மலேசிய காடுகளில் நிறைய உள்ளன. ஆனால் மலேசியாவில் மக்கள் தொகை குறைவு. இங்குள்ள ரப்பர் தோட்டத்தில் ரப்பர் மரங்களை பயிராக்குவதற்கும் அந்த ரப்பர் மரத்தில் பால் வெட்டி வடியச் செய்வதற்கும் பணியாளர்கள் இல்லை. ஆங்கிலேயர்கள் வணிகமயத்தை முதன்மையாக கொண்டவர்கள். அப்படி நான் சொல்றதுனால அவர்களில் மனிதம் உள்ளவர்களே கிடையாதா என்று நீங்கள் கேள்வி எழுப்பிவிட வேண்டாம். பெரும்பான்மை என்ற வகையில் நான் குறிப்பிடுகிறேன். எனவே இந்த பால்மர காட்டை வணிகமயத்தில் அவர்கள் வளர்ப்பதற்காக இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து கூலியாட்களை அழைத்து சென்றார்கள். அப்படி தமிழ்நாட்டிலிருந்து சென்ற ஒரு குடும்பம், அதுவும் ராமநாதபுரத்திற்கு பக்கத்தில். நீங்க பெரும்பாலும் சிவகாசியை சேர்ந்தவர்கள் இருப்பீர்கள். சிவகாசி, திருத்தங்கல், ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் இருப்பீர்கள். இவையெல்லாம் ஒரு காலத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் என்ற மாவட்டத்திற்குள் அடங்கி இருந்தன. இப்போது நீங்கள் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிறீர்கள். இந்த ராமநாதபுரத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் இருந்து வீரப்பன் என்பவன் வேலம்மாள் என்பவளை திருமணம் செய்து கொண்டு மலேசியாவிற்கு கப்பலில் புறப்பட்டு போகிறான் நாகப்பட்டினத்திலிருந்து. அவன் இங்கிருந்து மலேசியாவுக்கு போறதுக்கு காரணம் ஜாதி மாறி திருமணம் செய்து கொண்டான். நான் சொல்றது இந்திய விடுதலைக்கு முந்தைய காலகட்டம். எல்லா காலகட்டத்திலும் ஜாதி, மதம் இவற்றை காதல் மட்டுமே துறக்கும். உண்மையான காதலுக்கு ஜாதியும் தேவையில்லை, மதமும் தேவையில்லை, நல்ல மனிதம் இருந்தால் போதும். இந்திய விடுதலைக்கு முன்பே இவர்கள் ஜாதி மறுப்பு திருமணத்தை செய்து கொண்டு உயிருக்கு பயந்து அங்கிருந்து வந்த கங்காணியுடன் சென்று விடுகிறார்கள். கங்காணி அப்படிங்கிறது கொஞ்சம் புகழ் பெற்ற ஒரு பெயர். அந்த கங்காணிய ஆங்கிலத்துல சொல்றதா இருந்தா சூப்பரிண்டெண்டன்ட் அப்படின்னு சொல்லணும். கரிப்பு மணிகள் அப்படின்னு ராஜம் கிருஷ்ணன் ஒரு நாவல் எழுதினாங்க. அதிலேயும் கங்காணி அப்படிங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப புகழ் பெற்றது. கண்காணி, கண்ணால் மற்றவர்கள் வேலை செய்வதை பார்த்து கொண்டிருப்பவன் சூப்பரிண்டெண்டன்ட் அல்லது சூப்பர்வைசர்
என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த கண்காணி என்பதை கண்காணி அப்படின்னு பேச்சு வழக்குல சொல்றாங்க. அதை அப்படியே பயன்படுத்தி இருக்கிறார். அந்த கண்காணியோடு மலேசியாவுக்கு கப்பலில் போயிருக்கிறார்கள். நான் மலேசியாவுக்கு பல முறை போயிருக்கிறேன். தோட்டங்களுக்கும் சென்றிருக்கிறேன். அதை போல 1970களில் மலேசியாவிற்கு சென்று பால்மரத் தோட்டங்களை, ரப்பர் தோட்டங்களை பார்த்து ஒரு காலத்தில் அங்கே தோட்ட தொழிலாளர்கள் எப்படி சிரமப்பட்டிருப்பார்கள் என்பதை கற்பனை செய்து பலரிடம் பேட்டி கண்டு இந்த நாவலை படைத்திருக்கிறார் அகிலன். இது 1974, 75, 76 கலைமகள் மாத இதழில் தொடர்கதையாக வந்தது. அது தொடர்கதையாக வந்து முடிந்தவுடன் ராணிமுத்துவில் சுருக்கிய பதிப்பாக வெளிவந்தது. அந்த காலகட்டத்திலேயே ராணிமுத்து பத்திரிகையில், மாத பத்திரிகையில் பால்மரக்காட்டினிலே என்ற புதினத்தை நான் படித்திருக்கிறேன். அப்போது இந்த புதினம் எனக்கு எவ்வளவு புரிந்திருக்கும் என்று தோன்றவில்லை. ஆனால் இப்போது படிக்கும்போது அந்த படைப்பாளியின் படைப்பாளுமை என்னை விட்டு விலகாமல் அப்படியே இருக்கிறது. ஏனென்றால் அவர் பார்த்த தோட்ட பகுதிகளை இப்போது நான் பார்த்து முடித்துவிட்டு அங்கே மரத்தால் அமைக்கப்பட்ட வீடுகளை கண்களால் பார்த்துவிட்டு இதை படிக்கும்போது அங்கே உள்ள தோட்டக்காடுகளில் உள்ள பள்ளிக்கூடங்கள் இப்போது எவ்வளவு பளபளப்பாக இருக்கின்றன என்பதை பார்த்துவிட்டு இதை படித்த காரணத்தினால் மிகவும் ரசித்து படித்தேன். மறுவாசிப்பாக படித்தேன். இந்த வீரப்பன், வேலம்மாள் இருவரும் மலேசியாவிற்கு சென்று தோட்ட தொழிலாளர்களாக வேலை பார்க்கிறார்கள். அங்க போன உடனேயே அவங்களுக்கு டிப்ரெஷன் வந்துருது. ஏன்னா மலேசிய தோட்டங்களில் தோண்ட தோண்ட தங்கமாக வரும். உங்களுக்கு எவ்வளவு வேண்டுமோ நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்றுதான் கண்காணிகளால் அழைத்து செல்லப்பட்டவர்கள் அவர்கள். இத தற்கால நிலையில் நீங்க பார்க்கணும் அப்படின்னா, பரதேசி அப்படின்னு ஒரு சினிமா வந்தது பாலாவின் இயக்கத்தில். அதுவும் விடுதலைக்கு முற்பட்ட காலத்தில் ராமநாதபுரத்தில் இருந்து வேற்று பகுதிக்கு சென்ற தொழிலாளர்களை பற்றிய ஒரு திரைப்படம். அது அவ்வளவு அழகா காட்சிப்படுத்தி இருக்கும். இந்த கப்பலில் போகும்போதே பலர் உயிரை விட்டு விட்டார்கள். அவ்வளவு நெருக்கம். தப்பி பிழைத்தவர்கள் மட்டும்தான் பினாங்குக்கும் மலேசியாவுக்கும் இடைப்பட்ட கடல் பகுதியில் இறக்கிவிடப்பட்டார்கள். அந்த பகுதியை எனக்கு காட்டினார்கள். எங்க மூதாதையர்கள்லாம் இங்கதான் வந்து கப்பல்ல இறங்கினாங்க. எத்தனையோ பேர் இறந்து விட்டார்கள். அவர்களுடைய பிணங்களை கடலில் தூக்கி வீசி விட்டார்கள். என்று எங்களை நீங்க பணக்காரங்களா பார்க்கிறீங்க. ஆனா 2-3 தலைமுறைக்கு முன்னால் எங்கள் மூதாதையர் பட்ட துயரங்கள் அவ்வளவு என்று சொல்லி இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் எத்தனை பேர் மலேசியாவில் இருந்து இணைந்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஏறத்தாழ 50 பேர் இருக்கிறோம். யாராவது ஓரிருவர் மலேசியாவை சேர்ந்தவர்கள் இருக்கலாம். அவர்கள் இந்த நாவலில் உள்ள நிகழ்வுகளை நினைத்து பார்த்தால் தங்கள் மூதாதையர் பட்ட துன்பங்களில் ஓரிரண்டை உணர்ந்து கொள்ள முடியும்.
அவர்கள் தங்குவதற்கு லயன் வீடுகள், லயன் அப்படின்னு சொல்லப்பட்ட காரணத்தினால சிங்க வீடுகள் அப்படின்னு நினைச்சுக்கப்படாது. LINE, லைன். அந்த லைன் அப்படிங்கிறதான் அவங்க லயன் வீடு அப்படின்னு சொல்றாங்க. வரிசையா இருக்கும். அந்தமான்ல கூட இப்படிப்பட்ட லயன் வீடுகளை பார்க்கலாம். ஏன்னா அங்கேயும் காடு திருத்துவதற்காகவும் சிறையில் அடைக்கப்படுவதற்காகவும் தான் தமிழர்கள் அழைத்து செல்லப்பட்டார்கள். இந்த லைன் வீடுகளில் கீழே எதுவும் இருக்காது. மேலே மட்டும்தான் ஒரே ஒரு அறை கொண்ட மர வீடு, மேற்கூரை தகரக்கூரை. அப்படிப்பட்ட இடத்தில் பாம்புகளோடு தேள்களோடு பூரான்களோடு தங்கள் உயிரை பாதுகாத்து கொண்டு இந்த தமிழ் மக்கள் அங்கே வாழ்ந்திருக்கிறார்கள். வீரப்பனுக்கும் வேலம்மாளுக்கும் 8 குழந்தைகள் பிறக்கிறார்கள். ஒருவன் முருகன், இரண்டாமவன் முத்து, மூன்றாமவள் லட்சுமி, நான்காவது பாலன். இந்த பெயரை உங்கள் மனத்தில் பதித்துக் கொள்ளுங்கள். 5வது செல்லம்மாள், 6வது நடேசன், 7வது கமலா, 8வது ராஜா. இப்படி 8 குழந்தைகள் பிறந்திருக்கிறார்கள். உங்கள சிலருக்கு மயக்கம் வந்துடும், அப்பா 8 குழந்தைகளா என்று. நாம 1940களை சிந்திக்க வேண்டும். எனக்கு தெரிந்து ஒரு இடைநிலை ஆசிரியர் 12 குழந்தைகள் பெற்று வளர்த்தார். நான் சொல்றது 60களில். அவருடைய 12வது மகன் என்னோடு படித்தான், பாக்யராஜ். எனவே 12 குழந்தைகள் என்பது இந்த காலத்திலேயே சகஜம். அதற்கு முந்தைய தலைமுறையில் 8 குழந்தைகள் என்பது பெரியது அல்ல. இந்த வீரப்பனும் வேலம்மாளும் ராமநாதபுரத்திலிருந்து புறப்படும் போது வேலம்மாளின் தம்பி பழனியும் கூடவே செல்லுகிறான். அப்போது அவனுக்கு திருமணமாகவில்லை. அவனுக்கு தங்கம்மாள் என்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைக்கிறார்கள். நீங்க இந்த பெயர்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா 1940களில் தமிழ்நாட்டில் பெயர்கள் எப்படி வைக்கப்பட்டன என்பதை தெரிந்து கொள்ளலாம். உண்மையிலேயே பெயர்களே காலகட்டத்தை நமக்கு உணர்த்தும். முருகன், முத்து, லட்சுமி, பாலன், செல்லம்மாள், நடேசன், கமலா, ராஜா, இப்படிப்பட்ட பெயர்கள் அந்த காலத்தில் வைக்கப்பட்ட பெயர்கள் என்பதை புரிந்து கொள்வோம். இந்த பழனிக்கு 2 பெண்கள், ஒன்று காமாட்சி, இன்னொன்று கண்ணம்மா. 4வது மகன், வீரப்பன் வேலம்மாளின் 4வது மகன் அந்த தோட்ட தொழிலாளர்களுக்காக உருவாக்கப்பட்ட பள்ளியில் படித்து அந்த பள்ளியிலேயே ஆசிரியராகவும் வந்துவிட்டார். அந்த ரப்பர் தோட்டத்திற்கு முதலாளி ஓர் ஆங்கிலேயர். அவர் பேரு பெரியதுரை. அவருக்கு ஒரு பெயர் இருக்கும், ஆனால் இந்த நாவலில் சொல்லப்படவில்லை. பெரியதுரை. அவருக்கு நேரடி உதவியாளர் மாதவன் என்பவன். எப்பவுமே சினிமாக்கள்ல ஒரு வில்லன் இடம்பெறுவது உண்டு. அப்படிப்பட்ட வில்லனாக காட்சியளிக்கிறான் இந்த மாதவன். அவனும் ஒரு சூப்பர்வைசர். செல்லம் என்ற செல்லம்மாள் காட்டில் ரப்பர் தோட்டத்தில் ரப்பர் வெட்டி கொண்டிருக்கும் போது தவறாக நடந்து கொள்கிறான் மாதவன்.
அதை பார்த்த முத்து அவனை அடித்து உதைக்கிறான். ஆனால் காவல்துறையில் அவன் எப்படி புகார் கொடுக்கிறான் என்றால், தவறாக முத்து நடக்க முயற்சி செய்தான் என்று புகார் கொடுக்கிறான். முத்து, செல்லம், செல்லத்தின் தாய் அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்து அழைத்து செல்லுகின்றனர். அவர்கள் எப்படி மீட்கப்பட்டார்கள், அந்த தோட்ட தொழிலாளர்கள் எப்படி விடுதலை பெற்றார்கள், இதற்கெல்லாம் பாலன் என்ற பள்ளிக்கூட ஆசிரியரின் பணி எவ்வாறு இருந்தது, இந்த பாலனுக்கும் கண்ணம்மாவுக்கும் ஏற்பட்ட காதல் எப்படி இருந்தது, அந்த காதலுக்கு தோட்ட நிர்வாகம் எப்படி இடையூறு விளைவித்தது, அதனால் கண்ணம்மா எவ்வாறு தூக்கிட்டு கொண்டு இறந்தாள், ஒரு நாள் மட்டும் மனைவியாக வாழ்ந்த கண்ணம்மாவை நினைத்து காலம் முழுக்க திருமணமே செய்து கொள்ளாமல் தோட்ட தொழிலாளர்கள் சங்கத்தை உருவாக்கி அந்த சங்கத்தின் மூலமாக பெரிய துறையை எதிர்க்கக்கூடிய வல்லமை மிக்கவனாக பாலன் எப்படி உருவானான், அதற்காக அவன் அடைந்த இன்னல் என்னென்ன என்பதுதான் இந்த நாவல். இந்த நாவலில் லயன் வீடுகளின் அமைப்பை அகிலன் சொல்லுகிறார். ஒரு செம்மண் பாதை, ஒரு பக்கத்தில் லயன் வீடுகள், இன்னொரு பக்கத்தில் மாரியம்மன் கோயில் நம்முடைய வழக்கப்படி, இன்னொரு பக்கத்தில் கள்ளுக்கடை, ஒரு பக்கத்தில் மாரியம்மன் கோயில், இன்னொரு பக்கத்தில் கள்ளுக்கடை. அப்படின்னு அந்த காட்சியை நமக்கு சித்தரிக்கும் போதே தமிழ் தொழிலாளர்கள் தங்கள் சம்பாத்தியத்தை எப்படி அந்த காலத்தில் கள்ளுக்கடையில் இழந்தார்கள். தமிழ்நாட்டிலும் அதுதான் நிகழ்ந்தது, பிற நாடுகளிலும் அப்படித்தான் நிகழ்ந்தது. ஆண்களில் பெரும்பாலும் அந்த காலத்திலும் எந்த காலத்திலும் பெரும்பாலும் மது அருந்தும் பழக்கத்திற்கு அடிமையாகி போகிறார்கள். அதனால் தங்கள் வாழ்க்கையை அவர்கள் இழக்கிறார்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். அவர்களுடைய குடும்பத்தின் வாழ்க்கையை அழித்து விடுகிறார்கள். அது இங்கே காட்டப்படுகிறது. ஏனென்றால் பாலனுடைய மூத்த சகோதரி லட்சுமியை திருமணம் செய்த ஆண் முழுக்க தன்னுடைய சம்பள பணத்தை கள்ளுக்கடையில் செலவழித்து விட்டு தன் மனைவியிடம் இருக்கக்கூடிய நகைகளையும் பிடுங்கி மீண்டும் மீண்டும் மது குடிக்கும் பழக்கத்திற்கு ஆளாகி போனான் என்று அகிலன் காட்டுகிறார். இந்த பால்மரக்காட்டினிலே என்ற நாவல் மலேசிய ரப்பர் தோட்ட தொழிலாளர்களை அடிப்படையில் பாத்திரங்களாக கொண்டது. அப்படி தோட்டத் தொழிலில் இருந்து கொண்டே மலேசியாவில் தங்களுக்குள் தமிழ் பள்ளியை உருவாக்கி அந்த பள்ளிகள் இன்று வரை எவ்வாறு சிறந்த நிலையில் இருக்கின்றன. மலேசியா ஒரு இஸ்லாமிய நாடு. அங்கே மொழி மலேயா மொழி. அந்த மலாய் மொழியோடு தமிழ் மொழியும் முதன்மையாக மொழியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த தோட்ட தொழிலாளர்கள் எவ்வளவு பாடுபட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நாவல் நமக்கு எடுத்துரைக்கிறது. அதனுடன் சேர்ந்து ஒரு குடும்ப பின்னணி, அந்த
குடும்ப பின்னணியின் தொடக்கம் எங்கிருந்து தொடங்குகிறது என்று பெரும்பாலானவர்கள் மலேசியாவில் வாழ்பவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து சென்றவர்கள் என்பதை எடுத்துரைத்து இப்போது வாழ்பவர்கள் மூன்றாவது தலைமுறையாக வாழ்பவர்கள் என்பதையும் உணர்த்துகிறது. இந்த அளவில் பால்மரக் காட்டினிலே, ஏன்னா இதுவரைக்கும் மறைந்திருந்த வினோத் முகம் காட்டிவிட்டார். அப்படின்னா ஓய் நிறுத்து அப்படின்னு நாகேஷ் சொல்றது போல அவர் சொல்லாமல் சொல்லுகிறார். எனவே இந்த அறிமுகத்தை அடிப்படையாக கொண்டு தாகம் என்ற பதிப்பகம் வெளியிட்ட இந்த பால்மரக்காட்டினிலே என்ற நாவலை நீங்கள் படித்து மலேசியாவில் 75-80 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் மக்கள் எப்படியெல்லாம் துன்பத்திலும் தமிழை பாதுகாத்தார்கள், தமிழ் கல்வியை பாதுகாத்தார்கள், தங்கள் பண்பாட்டை நிலைநிறுத்தினார்கள் என்பதை அறிந்து மகிழுங்கள் என்று கூறி இப்படி ஒரு நாவலை இந்த புத்தக வாசிப்பு களத்தில் அறிமுகம் செய்வதற்கு நல்ல வாய்ப்பை வழங்கிய ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் முத்தமிழ் செல்வன், பேராசிரியர் வினோத் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகியருக்கும், வருகை தந்த சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. ஒரு சிறப்பான அந்த நூல் குறித்த கருத்துரை. ஏன்னா வரலாற்றையும் இன்றைய காலச்சூழலையும் ஒப்பிட்டு காட்டி மிக அழகாக ஐயா அவர்களுடைய உரை அமைந்திருந்தது. ஏன்னா பால்மரக்காட்டில் என்று சொல்லக்கூடிய ரப்பர் தோட்ட தொழிலாளிகளினுடைய வாழ்வு, இங்கிருந்து புலம்பெயர்ந்து சென்ற தமிழர்கள் என்று நாம் அழகாக அதை இணைத்து நாம் நினைவு கொள்கின்ற வகையில் ஐயா அவர்களுடைய உரை அமைந்திருந்தது. அந்த வகையில் பேராசிரியர் முகிலை ராசபாண்டியன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்குவதற்கு, ஏன்னா மலேசியாவை சார்ந்த பேராசிரியர்கள் நிறைய இடம்பெற்றிருக்கின்ற சூழலில் குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களை இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல என்னுடைய நன்றியை பாராட்டுகளையும் திரு முகிலை ராசபாண்டியன் ஐயா அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் சொன்னார், ஓரிரண்டு மலேசிய மலேசியர்கள் கலந்து கொண்டிருப்பாங்கன்னு. ஏறக்குறைய இந்த நிகழ்ச்சியில 50ல் 20 மலேசிய மண்ணின் மைந்தர்கள் இணைந்திருக்கின்றோம். அதே வேளையில இந்த பால்மரக்காட்டிலே அந்த தோட்டத்தில் வாழ்ந்த பெரும்பாலான பேராசிரியர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய வாரிசுகள், இந்த தோட்டப்புற மக்களுடைய வாரிசுகளாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்றோம். முதல்ல மலேசிய மண்ணின் மனம் கமலும் வகையில் பல நாவல்கள் எழுதப்பட்டாலும் அகிலனுடைய இந்த படைப்பு தான் இன்றளவும் மலேசியாவில் மிக நேர்த்தியாக பேசப்படுகிறது. அகிலன் ஏறக்குறைய 70ஆம் ஆண்டுகளில் ஒரு மாதம் தான் அவருடைய சுற்றுப்பயணம். மலேசியாவை தோட்டப்புறங்களை பார்த்து விட்டு அவர் இந்த நாவலை எழுதினார் என்று சொல்வார்கள். இருந்தாலும் மலேசிய மண்ணின் மனம் கவரும் வகையில் மலேசிய படைப்பாளர்கள் நிறைய பேர், லட்சிய பயணம் என்ற நாவல், மரவள்ளி கிழங்கு என்ற நாவல், இப்படியாக பல 100 நாவல்கள் மலேசிய தோட்டப்புற பின்னணியை பற்றி எழுதி வாசிக்கப்பட்டிருந்தாலும் கூட அகிலன் எழுதிய இந்த நாவல் இன்றளவும் மலேசிய மக்களால், குறிப்பாக எங்களால் போற்றப்படுகிறது. காரணம் என்னவென்றால், இது எங்கள் நாட்டிலும் பாடநூலாக இருந்தது. நாங்கள் எல்லாம் அந்த நூலை படித்துதான் வளர்ந்து வந்தோம். அந்த வகையில் அகிலனுக்கு நாம் மலேசிய தமிழர்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். காரணம், ஒரு மலேசியராக சொல்லுவது, ஒரு மலேசியர் சொல்வதை விட ஒரு அயலக மண்ணை சேர்ந்த, அதாவது எங்களுக்கு அயலகம் தமிழ்நாடு, அங்கிருந்து சுத்தி பார்த்துட்டு அது நாவல் இலக்கியத்தை ஜனரஞ்சக பாணியில் சொல்லும் போது, அது அவர் சொன்னார்ல 20 வெளியீடுகள், எத்தனை ஆயிரம் நூல்கள் வாசிக்கப்பட்டிருக்கணும். இதே ஒரு மலேசிய எழுத்தாளர் எழுதியிருந்தாலும் ஒரு 500 புத்தகம் கூட வாசிக்கப்பட்டிருக்காது. அது அகிலன் எழுத்துனால அது பலராலும் வாசிக்கப்பட்டிருக்கிறது.
அந்த வகையில் இந்த நாவல் மலேசிய தோட்டப்புற வாழ்வியலை மிக சிறப்பாக எடுத்து எம்புகிறது. குறிப்பாக ஐயா அவர்கள் சொன்னது போல புலம்பெயர்ந்து வந்த அந்த நாள் முதல் இன்று வரை இப்ப நாங்க 5வது தலைமுறையாக மலேசியாவில் வாழ்கிறோம். அதே தோட்டப்புற வாழ்க்கை இன்றும் இருக்கிறது. ஆனால் ஒரு காலத்தில் 80-90% தமிழர்கள் தோட்டப்புறங்களில் வாழ்ந்த சூழல் போய் இன்னைக்கு ஒரு 10-20% அடங்கிவிட்டது. ஒரு 80% மக்கள் தோட்டப்புறங்களை விட்டு வெளியேறி விட்டார்கள். இருந்தாலும் அந்த தோட்டப்புற வாசம் இன்னும் எங்களிடம் இருக்கிறது. அந்த தோட்டப்புறத்திலே நாங்கள் படித்த அந்த தமிழ் பள்ளிகள் இன்னும் இருக்கின்றன. நாங்கள் கொண்டாடிய திருவிழாக்கள் இன்னும் அங்கு கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரி தோட்டப்புற திருவிழாவிற்கு நாங்கள் எங்கள் பிள்ளைகளை அழைத்து செல்கிறோம். ஆக அந்த தோட்டப்புற மண்ணை மீண்டும் எங்களுக்கு ஞாபகப்படுத்திய இந்த வாசிப்பு முற்றத்திற்கு நன்றி சொல்ல மீண்டும் மீண்டும் எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. குறிப்பாக இந்த நாவலை பற்றி சொல்லும் பொழுது இந்த தோட்ட துண்டாடல் பிரச்சனை மிக முக்கியமா பேசப்படுகிறது. மலேசியா சுதந்திரம் அடைந்த பிறகு ஆங்கிலேயர்கள் இங்க உள்ள தோட்டங்களை எல்லாம், ரப்பர் தோட்டங்களை எல்லாம் விட்டு சென்ற காலகட்டத்துல இங்க உள்ள தமிழர்கள் தோட்டங்களை விட்டு பெருமளவில் தோட்டப்புறத்தை விட்டு வெளியேற்றப்பட்ட சூழலில் இந்த தோட்ட துண்டாடல் பிரச்சனை ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அதற்கு தீர்வாகத்தான் நம்முடைய அந்த காலத்தில் இங்க தலைவராக இருந்த துன் சம்பந்தன் என்றவர், துன் சம்பந்தன் மிகப்பெரிய தலைவர், அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே படித்த பட்டதாரி, இந்த மலேசியாவின் முதல் தமிழ் அமைச்சராக இருந்தவர். அவர் 10 ரிங்கிட்டாக சேர்த்து சொத்தாக முத்தாக 20 தோட்டங்களை வாங்கி எங்களை இந்த தோட்டப்புறத்திலேயே, இன்றைக்கு தோட்டப்புறங்கள் ஓரளவு தமிழர்களுடைய சொத்தாக இருக்கிறது ஒரு சில தோட்டங்கள். அதற்கு காரணம் அவர் துன் சம்பந்தன் அவர்கள். அப்படியாக அந்த தோட்ட துண்டாடல் பிரச்சனை, அப்புறம் தமிழ் கல்வி சார்ந்த பிரச்சனைகள், அங்குள்ள இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு இன்மை, அப்புறம் அந்த தோட்டப்புற நிர்வாகத்தினுடைய மேல் ஆதிக்கம், சிவப்பு அடையாள கார்டு பிரச்சனை, அதாவது பிரஜா உரிமை இல்லாத பிரச்சனை, இளைஞர்களுக்கான எதிர்காலம், இப்படி குடிப்பழக்கம், இப்படியாக பல விஷயங்களே அகிலன் அவர்கள் இந்த நாவலிலே சொல்லியிருப்பார். அதன் ஊடாக ஒரு அழகான காதலையும் சொல்லி அந்த ஒரு என்ன சொல்றாங்க சேட் எண்டிங் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த நாவலை முடித்திருப்பார். அந்த வகையில் இன்றைக்கு எங்களுக்கு மீண்டும் ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் படித்த நாவலை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மயிலை ராசபாண்டியன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இதை பற்றி பேராசிரியர் அருள்நாதன் கூட சொல்லலாம். அவரும் தோட்டப்புற வாழ்வியலை அனுபவித்து இங்கே நம்மோடு கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவரையும் ஒரு வார்த்தைகள் பேச அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றிங்க ஐயா. மலேசிய சூழலில் இந்த நாவல் இன்று உள்ள நிலை குறித்தும் மிக அழகாக அந்த மலேசிய தோட்டம் என்பது இன்றைய காலச்சூழலில் இருப்பது குறித்தும் மிக அழகாக எடுத்துரைத்து அந்த கருத்துரை வழங்கிய குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக அருள்நாதன் ஐயா அவர்களை கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. இன்று நம்முடைய பேராசிரியர் முகலை ராசபாண்டியன் கருத்துரை வழங்கிய இந்த பால்மரக்காட்டு நிலை மிக சிறப்பாக அமைந்தது. பேராசிரியர் அவர்கள் இந்த கருத்துரை 2 தடவை பின்னோக்கி செல்ல வைத்தது. ஒன்று, நாங்கள் வாழ்ந்த அந்த தோட்டப்புற வாழ்க்கை. அகிலனின் இந்த பால்மரக்காட்டு நிலையை படிக்கும் பொழுது ஐயா இந்த கதையை சொல்லும் பொழுது அந்த தோட்டப்புறத்தில் அவர் சொன்ன செம்மண் சாலை, லயன் அனைத்தும் அந்த காதல் ஜோடி. நான் வாழ்ந்த தோட்டத்தில் ஏதோ ஒரு வீட்டில் இது போல ஒரு காதல் ஜோடி இருந்திருக்கும். இதே போல மேல் வர்க்கத்தினர் எங்களை அல்லது தோட்ட தொழிலாளர்களை அழுத்திய சூழல் இருந்திருக்கும். நீங்கள் ஐயா சொன்னது போல இந்த கோயில், கல்லுக்கடை, தமிழ் பள்ளி அது தோட்டங்களின் அடையாளம். அது எங்கள் கண்முன்னே வந்தது. இப்படி அல்லது இந்த மது, பிறகு இந்த தோட்ட தொழிலாளர் இயக்கங்கள் இங்கே அதிகமாக பேசப்படவில்லை என்றாலும் இந்தியாவிலிருந்து வந்து இங்கே தோட்ட தொழிலாளர்களுக்காக பாடுபட்டவர்கள் அதிகம். அது கணபதி ஐயா தமிழ்நாட்டிலிருந்து இங்கே வந்து இங்கே தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு இறந்தார். அவரை பற்றிய புத்தகம் கூட அண்மையில் மலேசியாவில் சிவலனின் என்பவரால் எழுதப்பட்டு தம்பிக்கோட்டை என்ற ஊரில் வெளியீடு கண்டது. இப்படி அனைத்தையும் நாங்கள் பின்னோக்கி பார்க்க வைத்தமைக்கு ஐயா அவர்களுக்கு, பேராசிரியர் அவர்களுக்கு நன்றி. அடுத்தது இன்னொரு என்னதுன்னா, இன்று மீண்டும் நான் எங்களுடைய படிவம் 6 ஏறக்குறைய இங்கே +2ன்னு சொல்லலாம், அந்த வகுப்பில் இந்த பாடநூலை மீண்டும் உட்கார்ந்து கேட்டது போன்ற ஒரு உணர்வு ஐயா. அதற்கும் உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
நன்றிங்க ஐயா. அருள்நாதன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைவாக நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயனடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை சார்பாக நிகழும் பன்னாட்டளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 230. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட பெருந்தகைக்கு நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த முதுகலை தமிழ்துறை இணை பேராசிரியர் முனைவர் முத்தமிழ் செல்வன் ஐயா அவர்களுக்கு நன்றி. முதுகலை தமிழ்துறை தலைவர் மற்றும் இளநிலை தமிழ்துறை தலைவர் அவர்களுக்கும் நன்றிகள். இன்றைய நூல் குறித்து கருத்துரையாளராக நம்மிடையே சென்னை செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் மேனாள் பதிவாளர் பேராசிரியர் முகிலை ராசபாண்டியன் அவர்கள் அகிலன் எழுதிய பால்மர காட்டினிலே என்னும் நூல் குறித்து சிறப்புரையாற்றினார். நூலாசிரியர் குறிப்போடு தொடங்கியமை, நூலுக்கான பெயர் காரணத்தை பிரித்து தெளிவாக எடுத்து கூறியமை, 1974 முதல் 1977 ஆண்டு வரை கலைக்கதிர் இதழில் தொடராக வெளிவந்தமை, 24 அத்தியாயங்களை கொண்ட பணுவல், சாதி மாறி திருமணம் செய்த காரணத்தினால் ராமநாதபுரத்தில் இருந்து கண்காணி உதவியால் மலேசியா செல்லும் வீரப்பன், மலேசியாவில் வீரப்பனும் வேலம்மாளும் தோட்ட தொழிலாளியாக மாறுதல், பினாங்கிற்கும் மலேசியாவிற்கும் இடைப்பட்ட பகுதியில் இறங்குதல், ஒருபுறம் மாரியம்மன் கோவிலும் மறுபுறம் கள்ளுக்கடையும் அமைந்த லயன் வீடுகளில் தங்கி வாழ்ந்தமை, முருகன், முத்து, லட்சுமி, பாலன், செல்லம்மாள், நடேசன், கமலா, ராஜா உள்ளிட்ட 8 குழந்தைகள் பிறந்தமை, வேலம்மாளின் தம்பியான பழனியும் மலேசியா செல்லுதல், பழனி தங்கம்மாளை திருமணம் செய்தல், காமாட்சி, கண்ணம்மா பழனியின் குழந்தைகளாக பிறத்தல், பெரியதுரைக்கு உதவியாளரான மாதவன், செல்லம்மாளிடம் தவறாக நடந்து கொள்ளும் மாதவன், மாதவனை முருகன் அடித்தல், காவல்துறையில் மாற்றி கூறும் மாதவன், பாலன் ஆசிரியராக மாறுதல், கண்ணம்மா தூக்கிட்டு இறந்து போதல், லட்சுமியின் கணவன் மதுவிற்கு அடிமையாகி போதல், பெரியதுரையை எதிர்க்கும் வீரனாக பாலன் உருமாறுதல், சிறந்த முறையில் நூலை நுணுகி ஆராய்ந்து ரப்பர் தோட்ட தொழிலாளர்களின் பாடுகளையும் தமிழ் பள்ளியின் சூழலையும் தெளிந்த நீரோடை போன்று உரையாற்றிய தங்களின் உரைத்தரத்திற்கு நன்றிகள் ஐயா. இன்றைய நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்கிய மலேசியாவைச் சேர்ந்த முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன், முனைவர் அருள்நாதன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நூல் வாசிப்பு முற்ற நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற மலேசியாவைச் சேர்ந்த திரு மேகவர்ணன் ஜெகதீசன், சிங்கப்பூரைச் சேர்ந்த முனைவர் ரத்தின வெங்கடேசன், நியூசிலாந்தை சேர்ந்த முனைவர் லக்குவன் சொக்கலிங்கம், திரு மேஜர் இளங்கோவன், திரு கோவிந்தராஜன், திரு சவுந்தரபாண்டியன், திரு ஆறுமுகசாமி, திரு ராமசாமி ஐயா போன்றோருக்கும் நன்றிகள். இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி. சாதனை புரிய ஆசைப்படுபவன் புத்தகங்களுடன் இருப்பான், சாதனை புரிந்தவன் புத்தகத்தில் இருப்பான் என்னும் சிந்தனை வரிகளோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் நல்லதொரு நூலோடு சந்திப்போம். நன்றி.